ஃப்ரெண்ட்ஸ் எங்களா எப்படி இருக்கீங்க? பிடிக்கரணையில் மசியல் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறமா காரப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி அதோட சேர்த்துக்கலாம். புளி எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து அரிக்கும் தொண்டையை, அதனால காரம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அந்த புளியை சேர்த்துருக்கேன். இல்லை கடுகு தாளிச்சு கொட்டுக்கோங்க. பருப்பு கடலை போட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம இதில் வந்து காரப்பொடி போட்டதுனால. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறம் இறக்கிடுங்க. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த புளி, இஞ்சி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது பிடிக்கரனை மசியல்.